விழுப்புரம் அருகே கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்த இளைஞர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் கோபிநாத் வழங்க கேட்கலாம். கோபிநாத், வணக்கம். இளைஞர் உயிரிழப்புக்கு என்ன காரணமாக கூறப்படுகிறது? இது குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. விழுப்புரம் பகுதியை சேர்ந்தவர் அஜீஸ் கான். இவர் பாத்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற சித்தேரிக்கல் கிராமத்துல இந்த பகுதியில வசித்து வர்றாரு. இவருக்கு வயசு 40ங்க. இவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, விழுப்புரம் அடுத்த சாலாமேடு பகுதியில ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கு. இந்த விளையாட்டு மைதானத்துல தங்களோட நண்பர்களோட போய் கிரிக்கெட் விளையாடுறாரு. இவர் கிரிக்கெட் விளையாடும்போது பாத்தீங்கன்னா இந்த அஜீஸ் கான் பவுலிங் போடுறாருங்க. போடும்போது திடீரென அந்த பால் போடும்போதே அவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. உடனடியாக சக விளையாட்டு வீரர்கள் இவரை தூக்கிட்டு விழுப்புரம் நகரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இவர் உயிரிழப்புக்கு காரணம் மாரடைப்புன்னு சொல்லப்படுகிறது. மருத்துவர்கள் தீவிரமா இதை விசாரணை பண்ணாங்க, ஆய்வு பண்ணாங்க, இறந்ததை உறுதிப்படுத்துறாங்க. இவர் உறவினர்கள் உடனடியா இவர் உடலை பெற்று வீட்டுக்கு கொண்டு போயிடுறாங்க. வாலிபர், அதாவது பாத்தீங்கன்னா 40 வயது தக்க இவர் பாத்தீங்கன்னா விளையாடும் போது பவுலிங் போடும்போது அதிவேகமாக அந்த பந்தை வீசி இருக்கலாம். பாத்தீங்கன்னா இவர் கையை சுத்தி வேகமா பவுலிங் போடும்போது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கலாம். இதுல ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கலாம். இதனால ஒரு மாரடைப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கின்றத மருத்துவர்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. விளையாட்டு மைதானத்துல மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அவங்க உறவினரே மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்துறதா சொல்லணும். தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.